வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையை முதலில் கொச்சைப்படுத்தினார்கள், அது பூமராங் ஆனதால் தற்போது உரிமை கொண்டாடுகிறார்கள். மகளிர் உரிமை தொகை வழங்க அதிமுகவின் அழுத்தமே காரணம் என விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தேர்தல் தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டில் 5.67 கோடி இருக்கும் மொத்த வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இன்று வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக வாக்காளர்களின் எண்ணிக்கை 56707,380, ஆண் 277,38925, பெண் தமிழ்நாடு இறுதி வாக்காளர் பட்டியலில் ஆண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,89,00,000 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 7,617 பேரும் உள்ள நிலையில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் 12.21 பேர் அதிகமாக உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக 27,53,793 பேரின் பெயர் சேர்ப்பு. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். தமிழ்நாட்டில் குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டப்பேரவை தொகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி நீண்ட காலமாக இருந்த நிலையில் சென்னை துறைமுகம் தொகுதி அந்த இடத்தை பிடித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான இறுதி வாக்காளர் பட்டியலில் 1.16 லட்சம் வாக்காளர்களுடன் துறைமுகம் தொகுதியும் 1.68 லட்சம் வாக்காளர்களுடன் கீழ்வேலூர் தொகுதியும் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புவோர் இப்போது கூட விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலமாக தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கின்ற போர். தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு என தவிக தலைவர் விஜய் பேச்சு. மக்களை நேசிக்கும் விஜய் வேண்டுமா, மக்கள் விரோத ஸ்டாலின் வேண்டுமா? விஜயை நம்புகிறீர்களா, ஸ்டாலின் சாரை நம்புகிறீர்களா எனவும் விஜய் கேள்வி. காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம். ஒன்றுக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் அல்ல என விஜய் கடும் விமர்சனம். தமிழக அரசியலில் சீரியஸாக போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் காமெடி செய்கிறார்கள். காமெடியன்களுக்கு இங்கு இடமில்லை பாஸ் என அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த விஜய். அண்ணா அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கினாலும் சீட் வழங்கி விடுகிறது திமுக. ஊழலில் சேர்த்த பணத்தை பங்கு வைத்து திமுக கூட்டணி சேர்ப்பதாகவும் விஜய் கடும் தாக்கு. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் என் மீது பழி போட்டது ஏன் என தவிக தலைவர் விஜய் ஆவேசம். பரப்புரை நடத்த அனுமதி கொடுக்காதது ஏன் எனவும் சிரமாரி கேள்வி. தவிக தலைவர் விஜய் வீட்டிலிருந்து அரசியல் செய்வதை விடுத்து வெளியே வர வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணியால் மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம்.
கல்விதான் கடவுள் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும். கல்வி எனும் கடவுள்தான் வாழ்வில் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி திறப்பு. கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பேப்பர் மில் சாலை மற்றும் ரெட்டேரி சந்திப்பில் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தையும் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அளவுக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இத்தனை வளர்ச்சி திட்டங்கள் இல்லை. அனைத்து நலத்திட்டங்களுக்கான மாடலாக கொளத்தூர் தொகுதி உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தன்னை பார்த்து பாஜக முரட்டு அடிமை என்று கூறும் உதயநிதி அவரது தாத்தாவை என்னவென்று சொல்வார் என எடப்பாடி பழனிசாமி காட்டும். தன் தாத்தா கருணாநிதியை நேரடியாக விமர்சிக்க முடியாமல் என் பெயரை குறிப்பிட்டு தன் தாத்தாவை பற்றி பேசுகிறாரா எனவும் ஆவேசம். வாரிசு அரசியலை வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழக மக்கள் வீழ்த்திட போகும் தேர்தல் இது என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். உலகின் பணக்கார குடும்பங்களுக்குள் ஒன்றாக இருக்கும் ஸ்டாலின் குடும்பத்தின் ஆட்சி தேவையா எனவும் கேள்வி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 12 தொகுதிகள் வைகோவுக்கு மீண்டும் ராஜ்யசபா சீட் கேட்கும் மதிமுக. வரும் சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் தான் மதிமுக போட்டியிடும். தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக பேச்சுவார்த்தை குழு பேட்டி. திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு. இந்த முறையும் உதயசூரியன் சின்னத்திலேயே மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என்று கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சி இடையே வரும் 27ஆம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் திடீர் மாற்றம். திமுகவுடன் தொகுதி எண்ணிக்கையை உறுதிப்படுத்துவது பற்றி முதலில் பேசி வருகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு கிரிஷ் சோடங்கர் பதில். மாநிலங்களவை சீட் உள்ளாட்சி தேர்தல் குறித்து திமுகவுடன் பேசப்பட்டது. திமுக எம்பி கனிமொழியுடனான சந்திப்புக்கு பின் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் விளக்கம். கூட்டணி கட்சிகளுடன் சுமூகமாக நடைபெற்று வரும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. மகளிருக்கு அரசியல் அதிகாரத்தை முதலமைச்சர் தருவார் என நம்புவதாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. வன்முறையை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து விசிக தலைவர் திருமாவளவன் விடுவிப்பு. குறித்த காலத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, அரசின் முன் அனுமதி பெறவில்லை என்ற காரணத்தால் திருமாவளவன் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருத்துவர்களை மற்ற தொழிலாளர்கள் போல் கருத முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. பணி விலகிய மருத்துவரிடம் இழப்பீடு வசூலிப்பது தொடர்பாக மத்தியஸ்தரை நியமிக்க கோரி மருத்துவமனை தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. தேனியிலிருந்து மதுரை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற ஆம்புலன்ஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்து. வைகை ஆற்று பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதி நின்ற நிலையில் 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. கிடைக்கும் போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேற தூதரகம் அறிக்கை. ஈரான் மீது அமெரிக்கா நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தல்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.